ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா காடை முட்டை வச்சு காடை கிரேவி செய்ய போகிறோம். இதுதான் காடை முட்டை. இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு இந்த ஓட்டை நீக்கியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை பீஸ் போட்டு கடுகு போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்குறேன். இது நல்லா வணங்கட்டும். பூண்டு பொடிச்சு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குடமிளகாவை நான் சின்ன சின்னதாக வெங்காய சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காடை கிரேவி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இன்னும் தக்காளியை நான் 2 பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும். ஏன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வரமிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் கரம் மசாலா இருந்துச்சு, கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்படி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வைங்க. மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்போ காடை முட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் சாறு இருந்தால் தான் நம்ம டிஃபனுக்காக இருந்தாலும் டின்னருக்காக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த காடை முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். அழகாக குட்டி குட்டி முட்டையாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த முட்டை உடையாமல் அப்படி கிளறி விடுங்க. பாருங்கள், காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுவும் அரைச்சி எதுவும் ஊற்றலை. சிம்பிளான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.